இது தொடர்பாக நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிடர் கழகத்தை சேர்ந்த திருமிகு அருள்மொழி அவர்கள் இணைகிறார். மேம் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. தீ பரவட்டும், இந்த நாட்டை அண்ணாதுரைதான் ஆள்கிறான் போன்ற மிக முக்கியமான பிரபலமான வசனங்கள் பராசக்தி திரைப்படத்திலிருந்து நீக்கி தணிக்கை வாரியம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. பெரும் தாக்கங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிற வசனங்கள் இதையெல்லாம். இவற்றை நீக்கினதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சென்சார் போர்டுடைய ஆதிக்கத்தையும் அவங்களுடைய தலையீட்டையும் திராவிட இயக்கம் ரொம்ப காலமாக எதிர்கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா பராசக்தி திரைப்படமே சென்சாரோட போராடி வெளிவந்த திரைப்படம் தான். அப்போ 1952 வெளிவந்த கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்து அதனால புகழ்பெற்ற அந்த படமே சென்சாரோட போராடி வெளிவந்ததுதான். இப்ப மீண்டும் பராசக்தி படத்தின் மூலமாக அடுத்த கட்ட போராட்டத்தை சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்திலையும் சென்சார் தன்னுடைய கட்டுன்னு இவ்வளவு வசனங்களை, குறிப்பா அந்த போராட்டம் எதை பற்றியதோ அந்த போராட்டத்தை பற்றிய வசனங்களையும் அதை முன்னின்று நடத்திய அதற்கான விடிவை கொடுத்த தலைவர்கள் என்ன பேசினாங்களோ அந்த வசனங்களையும் நீக்க சொல்றது அப்படிங்கிறது சென்சார் அவங்களுடைய கடமையை தாண்டி ஒரு படத்தை எடுக்கிறவரு என்ன வசனம் எழுதணும் பேசணும் அப்படின்னு கொள்கை முடிவு எடுக்க கூடாது. இது ஒரு அத்துமீறல். அது மட்டும் இல்லாம சென்சார் போர்டுக்குன்னு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகளை இது எந்த வகையில பாதிக்கும்? இப்போ நீங்க பேன் இந்தியா படங்கள் அப்படிங்கிற பேர்ல ஏராளமான காவி படங்கள் எக்கச்சக்கமான வன்முறையோட வந்துகிட்டு இருக்கு. அதுல பழைய கதையை எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்தது அப்படின்னு இவங்களாக பல கதைகளை எடுக்கிறாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ், அதுல பேசப்படுற வசனங்கள். அப்புறம் இப்ப வெளியிட்டாங்களே ஒரு படம், புகழ்பெற்ற படம் ஒண்ணு, கந்தன் மலைன்னு, அந்த படத்தோட வசனங்கள் இதெல்லாம் அப்ப யாரையும் புண்படுத்தாதா? இதெல்லாம் பிரிவினையை வளர்க்காதா? அது வெறுப்பை வளர்க்காதா? அதுல அவங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு கொள்கை முடிவு இருக்குதா? அப்ப இந்த படத்துல நடந்த வரலாற்றில் வந்த வசனங்களை மட்டும் அவங்க எப்படி நீக்குறாங்க அப்படிங்கிறது திரும்பவும் இது இளைஞர்கள் இடத்துல இந்த ஆட்சியை பற்றியும் நாம எப்படிப்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்றோம்ங்கிற விழிப்புணர்வை உண்டாக்கும். இது கண்டிப்பாக தமிழ்நாட்டுல வளர்ந்து வருகிற இளைஞர்களிடத்துல பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். இதற்கான ஒரு எதிர்ப்பு போராட்ட வடிவத்தையும் உருவாக்கும் நான் நம்புறேன். அதே நேரத்தில் இப்போ இந்த தீ பரவட்டும், அதே நேரத்தில் அண்ணா சொன்ன சுயமரியாதை திருமணம், இருமொழி கொள்கை, தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வைத்தது, இதெல்லாம் யாராச்சும் நீக்கணும் அப்படின்னு யோசித்தாலே அவர்களை அறியாம அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வரும். அந்த அச்சம் இருக்கும் வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறை வரைக்கும் அனைவருக்குமே தெரிந்த ஒரு வசனமாக இருக்கு. அப்புறம் இன்றைய தினம் நீக்கப்பட்ட எல்லாமே ஹிந்தி தொடர்பாகவே இருக்கு. இது எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? இதற்கப்புறம் போய் இந்த ஜெனரேஷனை போய் ரீச் ஆகாதா என்ன? கண்டிப்பாக. அதாவது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர வரதான் இது அதிகமாக இளையவர்களிடத்துல போய் சேரும். இன்னும் சொல்ல போனா இவங்க இன்னைக்கு சொல்ற இந்த வசனங்கள் இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாட்டுக்கு அண்ணாதுரையா பேர் வச்சாரு அப்படின்னு சில பேர் தமிழ்நாடு பூரா பேசிக்கிட்டு அலையிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு அண்ணாதுரை தான் தமிழ்நாடுன்னு பேரை அபிஷியலாக சூட்டியவர் அப்படிங்கிறது வரலாறு. இதை எப்படி நம்ம மறைக்க முடியும்? அப்போ இத படத்துல ஏன் இத எடுக்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இளைஞர்கள்ட்ட அந்த கேள்வியை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க தடை செய்வதனாலேயே அந்த வசனங்கள் அதிகமாக புகழ் பெறும், அது இன்னும் அதிகமாக பரவும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பல செய்திகள் வரலாற்று ரீதியாக தெரியாம இருக்கு. இப்ப அவங்க அந்த வரலாறை பார்த்து பயப்படுறாங்க. ஆகையினால இது சென்சார் போர்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அல்ல. அதுக்கு அதிக சட்டப்படி அது ஒரு தனியாக சுதந்திரம் பெற்ற அமைப்பாக இருந்தாலும் அது பிஜேபி ஆட்சியினுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னுடைய முடிவுகளை எடுக்குது, நடவடிக்கைகளை செய்யறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. அண்ணாதுரை செய்த இந்த 3 சட்டங்களையும் வேற யாராவது மாத்தணும்னு நினைச்சா
அச்சப்பட வேண்டி இருக்கும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதை மாத்துறதுங்கிறது மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி தேர்தல்ல நின்னு ஆட்சிக்கு வந்து மாத்துறதுக்கே அந்த அச்சம் வரும் அப்படிங்கிறதா அண்ணா அவர்கள் சொன்னது. இவங்க அந்த எதையுமே செய்யாம இந்த மாதிரி அரசோட அமைப்பை வச்சுக்கிட்டு, கவர்னரை வச்சுக்கிட்டு, இடியை வச்சுக்கிட்டு இதன் மூலமாக அந்த வரலாற்றை அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து சிறுபிள்ளைத்தனம், ரொம்ப ரொம்ப மோசமா கேவலமான நடைமுறையாக இருக்குன்னு சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.